ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை தினத்துல உங்களை யாவரும் நான் வாழ்த்துக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த புதிய வருஷத்திலே ஃபர்ஸ்ட் ஒரு மாசம் நம்ம கடந்துட்டோம். அடுத்த 2வது மாசத்துக்குள்ள நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த 2வது மாசம் வரும்போதே யோசிப்போம், நம்மளுடைய வாழ்க்கை இந்த மாசம் தொடங்கிடுச்சு, எப்படி இருக்குமோ, எந்த சூழ்நிலையில நம்ம எப்படி கடந்து போவோம், எப்படி நாட்கள் கடந்து போகிறது தெரியலையே, இப்பதான் இந்த வருஷம் அந்த மாதிரி தெரிஞ்சுது, அதுக்குள்ள ஒரு மாசம் போயிடுச்சு அப்படின்னு ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோட பேசுகிற வார்த்தை தான் உங்களுக்கு ஆண்டவர் தெளிவாக வெளிப்படுத்துகிறார். எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதங்களின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 6வது வசனம். சங்கீதம் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 6வது வசனம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீக்கி ரட்சித்தார். இந்த ஏழை கூப்பிட்டான். இன்னைக்கு நம்ம ஏழையா இல்லை, ஆண்டவர் நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனாலும் இங்க பாருங்க, தாவீது அபிமனுக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரைத்து விடப்படுகையில் பாடின சங்கீத புத்தகம் தான் இந்த சங்கீத புத்தகம். தாவீது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டாரு. அபிமெலேக்கு விரோதமா என்ன பாவம், அபிமெலேக்கு தாவீதுக்கு விரோதமா எழும்பி போறான். அங்க அந்த இடத்துல ஒரு துரத்தி விடப்படுகையில் அவன் என்ன பண்றான், எங்க விட்டு இஸ்ரேல் விட்டு துரத்தி விடப்படுகிறது. அந்த நேரத்துல பாடின ஒரு சங்கீதம் தான் இங்க எழுதுறார். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீக்கி ரட்சித்தார். இன்னைக்கு நமக்கு வருகிற இடுக்கண்கள், வேதனை, கலக்கம், துன்பம், நம்ம குடும்பத்துக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், பிரச்சனையோடு, போராட்டத்தோடு, வேதனோடு இருக்கீங்களா? ஆண்டவர் இடுக்கண்களுக்கு நம்மளை ரட்சிக்க போகிறார். இடுக்கண்களுக்கு நம்மளை விடுதலை ஆக்க போகிறார். இடுக்கண்களிலிருந்து நம்மளை காக்க போகிற தேவன். இன்னைக்கு தேவனும் குடும்பங்களை காக்க வல்லவராக்கிறார். பிரியமானவர்களே, அடுத்த இந்த பகுதி அப்படியே நம்ம படிச்சுட்டு வந்தீங்கன்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்ல அழகாக சொல்லப்பட்டு வருகிறது. அடுத்துக்கு அவங்க பாருங்க, அதுலயே 18வது வசனத்தை, நொறுகுண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருந்து நறுகுண்ட ஆவியுள்ளவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நொறுகுண்ட இருதயம், உடைஞ்சு போன ஒரு இருதயம், உடைந்து போன இந்த இடுக்கண்கள்னால நமக்கு உடைஞ்சு போயிருக்கலாம். நீங்க ஒருவேளை உங்களோட சொந்த மதங்களால நீங்க உதாசீனப்படுத்தப்படலாம், உங்களை கைவிடப்படலாம், தள்ளப்படலாம்.